என்ன கொடைக்கானல சுத்தி பார்க்கலாமா? என்னோட சேர்ந்து நீங்களும் கொடைக்கானல சுத்தி பாருங்க. எங்க ஊர்லேருந்து கொடைக்கானலுக்கு ஜஸ்ட் 1 ஹார்லயே ரீச் ஆயிடலாங்க. ஆனா நான் 10 வருஷம் கழிச்சு போறேங்க. நீங்க நம்பலனாலும் அதாங்க நெசம். லாஸ்ட்டா நான் ஸ்கூல் படிக்கிறப்ப போனதுங்க. இப்ப தான் எனக்கு போறதுக்கு சான்ஸே கிடைச்சிருக்கு. அத்தா இருக்கிறப்பயே போணும் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருந்தது. பாப்பாவுமே ஒரு 2 இயர்ஸா கேட்டுட்டே இருக்கா. பட் அல்லாஹ் இப்ப தான் நாடியிருக்கான் போல. ஸோ ஒன் டே ட்ரிப் மாதிரி தாங்க போனோம். மார்னிங் போயிட்டு அப்படியே நைட்டு கீழ இறங்கிரலாம் அப்படிங்கிற மாரி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மலைகளின் இளவரசி அதுக்குள்ள போனதுமே நம்மளுக்கு சில்வர் ஃபால்ஸ் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் போயிட்டு அங்க நல்லா நின்னு ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுப்போம். ஸோ ஃபேமிலியோட போனாலே அந்த வேல தான பார்ப்போம். ஸோ இந்த போர்ட்ல இருக்கிறது தான் நியர்பை அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்த பிளேஸ்க்கு அப்படியே மூவ் ஆகுற வழியில மியூசியம் வந்து பார்த்தோம். ஸோ நான் வந்து சின்னதுல போனது. ஆனா பாப்பாலாம் வந்து பார்த்தது கிடையாது அப்படிங்கிறதுனால, சரி இங்க போய் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். உண்மையாவேங்க ஆல்ரெடி பார்த்த இடம் தான அப்படிங்கிற மாதிரி ஃபீலே இல்ல. ஸோ சின்ன வயசு ஞாபகம்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. அதுலயும் இந்த பாம்புலாம் பார்த்து நானும் பாப்பாவும் அலறிட்டோம். ஸோ குழந்தைங்கலாம் வந்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா இறைவன் படைப்புல இவ்ளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுலயும் அந்த குழந்தையோட குரோத் பார்க்குறப்ப தான் எனக்கு அழுகையே வந்துச்சு லிட்டரலி. இப்பலாம் நமக்கு கஷ்டம் இருக்குன்னு கவலையா இருக்கோங்கிறத விட, அடுத்தவங்க கஷ்டத்த நெனச்சு பார்த்தே நம்ம கவலையாயிடுறோம். அந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு அன்னைக்கு போனதுல அந்த மியூசியம் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஸோ அப்படியே அடுத்த இடத்துக்கு மூவ் ஆயிட்டோம். மெயின் அந்த போற வழியெல்லாம் அவ்ளோ சீனிக்கா அந்த வானம்லாம் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா போற வழியில லைட்டா பசிச்சனால அப்படியே பக்கத்துலயே ஒரு ஹோட்டல்ல தோசை மட்டும் தான் இருக்குன்னாங்க. சரி சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீமையும் வாங்கிட்டு, நெக்ஸ்ட் எந்த பிளேஸ்க்கு போணும்ங்கிறத அடுத்த பார்ட் வீடியோல சொல்றேன். நம்ம பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.